ஹாய் மக்களே, வாங்க. குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சிம்பிளான சாம்பார் தாங்க. இருந்தாலே அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ ஹோட்டல் கடையிலலாம் வந்து இந்த மசாலா ஐட்டம் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க பாருங்கள். நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, கொஞ்சம் அது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் குழம்பு சேர்த்தி சாப்பிடுவோம். அந்த மாதிரி வரும் இல்லைங்களா. அதில் பருப்பில் இந்த மாதிரி செய்கிறேன். பாசி பருப்பு போட்டு செய்யும்போது வாங்க. இந்த ஒரு வாரமாக வீடியோவில் ஆளை காணும் அப்படின்னு பார்க்குறீங்களா. உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறது. சரி, இதையும் தாண்டி போகலாம். பாத்திரத்தை வந்து நம்ம வந்து பட்டு பாத்திரம், பொண்ணு பாத்திரத்தை வச்சுட்டும்ப வாங்க எடுத்து வச்சிடலாம். இது தாங்க நமக்கு காலங்காலமாக முன்னோர்கள் யூஸ் பண்ண பாத்திரத்தில் நம்ம எப்படி இருந்தாலும் பேசிக்கலாங்க. விதவிதமாக வந்தாலையும் கடைசியில் இதில் சாப்பாடு செய்யுங்க, உங்களுக்கு இந்த நோய் குணம் ஆகும், அந்த நோய் குணம் ஆகும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி குழம்பு பூசி சும்மா நம்ம திக்காக சூடு பண்ணிக்கலாங்க. சூடாக பருப்பில் வந்து சூடாக இருக்குது, அது பிடிச்சிட்டேன். பாசி பருப்பு வந்து மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இது கடையிலைங்க. நம்ம இப்படியே வந்து சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் பிசைந்து சாப்பிட்லாம். அதாவது ரசம் சாதம் வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து இந்த சாம்பாரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால் பாசி பருப்புலேயும் வைக்கலாம், துவரம் பருப்புலேயும் நம்ம இது செய்யலாங்க. சட்டி காஞ்சிச்சு, ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கு பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப 1.5 வெங்காயம் இந்த ஆஃப் சைஸ் எடுத்து வச்சுட்டு போரும் அதிகமாக, ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறோம்ல, அதனால் வந்து போட்டிருக்கிறோம். இந்த டேஸ்ட்டு எப்படி இருக்கும் இந்த குழம்பு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம இந்த புளிக்குழம்பு மற்றதெல்லாம் வைக்கும்போது மசாலா அரைச்சி ஊற்றி வைக்கிறோம் இல்லைங்களா, எண்ணெயில் வணக்கி அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்பு மாதிரி இந்த குழம்பை நம்ம இந்த டேஸ்ட்டுக்கு செய்யலாம். மசாலா போடுறது தான் இதில் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்காங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. சட்டியில் தான் கொதிச்சுட்டு இருக்கேன்னா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு
பொரிஞ்சிட்டே இருக்குது. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது ஏன்னா பூண்டு வந்து நம்ம பருப்போடவே போட்டு வேக வச்சுட்டோம்ப. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு செடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் பருப்பு சாம்பார் வைக்கும்போது கூட இந்த மாதிரி நம்ம தாளிக்கிறோம் இல்லைங்களா, பருப்பெல்லாம் கடைஞ்சி தாளிக்கிறோம் இல்லைங்களா, காய் பருப்பு எல்லாமே விளக்கெண்ணெய் ஏதோ நல்லெண்ணெய் எண்ணெய் விட்டு நம்ம வேக வச்சுட்டு எல்லாம் கடைஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி தாளிப்புடகம் போட்டாலையும் சரி, இல்லை இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி போட்டாலையும் சரி, மசாலா சாம்பார் தூளை நம்ம போட்டு சாம்பார் இந்த மாதிரி எண்ணெயில் வாங்கி போட்டு செஞ்சு சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள். அது டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியும். கொஞ்சோண்டு நம்ம ஏன்னா ஆல்ரெடியாக வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கிறோம்ப. ஒரு 4 ஸ்பூனு கம்மி, ஒரு சிட்டிகை. அதே மாதிரி ஒரு 4 ஸ்பூனு மல்லித்தூள். ஒரு 1/2 ஸ்பூனு இது கறி மசால் தூளுங்க. சாம்பார் பொடி ஒரு 3/4 ஸ்பூன் பக்கம். அவ்வளோதாங்க. இது நம்ம நல்லா எண்ணெயில் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வணங்கும் போது சூப்பராக இருக்கும். இது நமக்கு எப்படி டேஸ்ட் இருக்குன்னா, நம்ம எல்லாமே மல்லித்தூள், மிளகாய் எல்லாமே போட்டு சீரகம், மிளகு, கடுகு அதெல்லாம் லொஸ்கன் போட்டு மசாலா எல்லாம் போட்டு வறுத்து அரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது டேஸ்ட் வரும் நமக்கு குழம்பு. ஏன்னா நம்ம தூள் எல்லாமே ஆல்ரெடியாக லைட்டாக வணக்கிட்டு தான் வறுத்து அதுக்கப்புறம் காய் போட்டு தான் தூளுங்களை நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறோம்ப. இப்போ நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக வரும். கொஞ்சோண்டு இஞ்சி, அதாவது தேங்காய் இதில் சீவி வச்சுருக்கிறோம்ப அது போட்டுக்கலாங்க. ஒரு கொஞ்சோண்டு தேங்காய் வந்து நம்ம திருவி வச்சுருக்கிறோம்ப இதில் வந்து கொஞ்சோண்டு. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இல்லைங்களா, இந்த மசால் வந்து இந்த வெங்காயம் வாங்க. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருக்கிற பருப்பை எடுத்து ஊற்றிக்கலாம்.
அவ்வளோதாங்க. இது ஒரு கொதி வந்தால் அப்படியே இறக்கலாம். அடுத்தது இன்றைக்கி வந்து ரவா தோசை தாங்க ஊற்றுறதுக்கு ஜீரகம் போட்டு ரவை ஊற வச்சுருக்கிறேன் தண்ணியில். கொஞ்சோண்டு கோதுமை மாவு இதெல்லாம் கலக்கி தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன் உப்பு போட்டு. இப்போ நம்ம இதுக்கு என்ன தேவையோ அது போட்டுக்கலாம். திருவி வச்சுருக்கிற தேங்காய், இஞ்சி திருவி வச்சுருக்கிறது, பெரிய வெங்காயம் திருவி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே போட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நம்ம வரமிளகா கூட நம்ம கிள்ளி போட்டுக்கலாங்க. இல்லை பச்சை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாமே போட்டு நம்ம செஞ்சோம்லன்னா அதுதான் வந்து போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் நான் மிளகு போடலைங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடுத்தது வந்து முந்திரி இதெல்லாம் கட் பண்ணி போட்டு நம்ம செய்யலாம். ஹோட்டலில் அந்த மாதிரி செய்வாங்க. எனக்கு முந்திரி இதெல்லாம் போடுறதில்ல வந்து எப்போவுமே இஷ்டம் இருக்கிறதில்ல. அதனால தான் தேங்காய் கூட நான் வந்து எப்பயாவது திருவி போட்டுருவேன். தேங்காய் திருவி போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதனால் நான் இந்த முந்திரி, பாதாம் அது இதுன்னு போடுறதில்லைங்க. எப்பயாவது பசங்கள்லாம் படிக்கும்போது அந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். அவங்க இருக்கும்போது அவங்களுக்கோசரம் அந்த மாதிரி போட்டு செஞ்சுருக்கிறேன் நான். இப்போ நம்ம ஒண்டி தானே போகணுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் வந்து அதெல்லாம் செய்கிறதில்லைங்க. இது வந்து நான் இப்போ புதுசாக வீடியோக்கோசரமெல்லாம் செய்யலைங்க. வீடியோக்கோசரம் செய்கிறது இப்போ கம்மி தான். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோன்றதை இதெல்லாம் வந்து எனக்கு தாத்தா பாட்டி கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. எனக்கு ஏன்னா இந்த மாதிரி சாம்பார் வந்து நான் நிறைய டைமு மசால் போட்டு செஞ்சுருக்கிறேன். சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. இவங்களை இறக்கி இந்த பக்கம் வச்சுட்டு தோசைக்கு வந்து நம்ம ரவை, கோதுமை, மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு, அடுத்தது ஜீரகம், தேங்காய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு ஜீரகம், பெருங்காயம் போட்டுக்கலாம். நமக்கு தேவையாக இருக்கும்போது இப்போ பெருங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம.
இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு நமக்கு பிடிச்ச சாப்பாடை நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. இதில் வந்து நம்ம அவங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடியாக வந்து வீடியோவில் போடல, ஆனால் செஞ்சுருக்கிறேன். வீடியோவில் வந்து வீடியோவும் போட்டிருக்கிறேன். இது சிம்பிளான மெத்தட் தாங்க. நம்ம வந்து ஹை லெவலில் ஹோட்டலில் போயிட்டு உட்காந்துட்டு ரவா தோசை சாப்பிடும்போது நமக்கு இதில் இப்போ நான் நெய் யூஸ் பண்ணலைங்க, தேங்காய் மிக்ஸ் பண்ணி இருக்கிறத நான் போட்டிருக்கிறேன். சாம்பார் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மெயினாக வந்து சாம்பாருக்கோசரம் தாங்க. ஏன்னா ரவா தோசைக்கு நான் நிறைய தாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நிறைய போட்டிருப்பேன். சாம்பார் நம்ம மசாலா வந்து பருப்பு சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து இந்த மாதிரி மசாலா ஐட்டம் வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா நமக்கு டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஓரளவுக்கு இல்லை, நல்லா வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய் மக்களே.